அன்பு மிக்கவர்களே, இயேசுவோடு இருத்தல், இயேசுவோடு நடத்தல், இயேசுவோடு வாழ்தல், இயேசுவின் வார்த்தையோடு நாம் பயணம் செய்தல் என்று எத்தனையோ யதார்த்த உண்மைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய வார்த்தை இயேசுவோடு நடக்கவும் அவரோடு நடக்கின்ற பொழுது நாம் வெறுப்புக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்று உண்மை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. வாங்க இயேசுவோடு அவரது வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு அழகாக சொல்லுகிறார், உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு இந்த உலக கண்ணோட்டமா பார்க்கின்ற பொழுது, நாம் ஊரோடு ஒத்து வாழுகின்ற பொழுது மனசாட்சிக்கு விரோதமாக, உண்மைக்கு விரோதமாக வாழுகின்ற ஒரு தருணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல 99 விழுக்காடு மக்கள் பார்க்கின்ற பொழுது ஊரோடு ஒத்து வாழுகிறாரு. நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு ஏன் வம்பு, நான் ஏன் அதோட நான் சேரணும், இவங்களோட சேர்ந்துக்கணும், நான் இவங்களோட மொத்தமா இணைஞ்சு என் வாழ்வை வாழ்ந்து விடுகிறேனே என்ற நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் இன்று இறைவன் தனித்திரு, வெளித்திரு, பசித்திரு என்று சொல்கிறார். தனித்துவத்தோடும் விழிப்பாக இருந்தும் இறைவனது வார்த்தைக்காக நாம் பசித்து ஏக்கத்தோடு செயல்படுகின்ற பொழுது ஆசிரியை பெறுகிறோம் என்று உணர்த்தப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, புனித அன்னை தெரசா சொல்லுகிறார், வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்று அவர் கற்றுத்தருகிறார். கலாத்தியராகும் 6:2 இறைவன் சொல்லுகிறார், ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்து சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சட்டம் உண்மை உள்ளதாக இருக்கிறது. நாம் அவரோடு இருந்து, எத்தனையோ சூழ்நிலைகள் அவரோடு இருந்து நாம் செயல்படுகின்ற பொழுது, உண்மைக்கு நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் வெறுக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பகைவரை அன்பு செய்யுங்கள், வெறுப்போருக்கு ஆசி கூறுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் வார்த்தையிலே சொல்லி தந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நன்மைக்கும் உண்மைக்கும் சான்று பகரும் பொழுது வெறுப்பு அதிகமாக நம்மை நோக்கி வருகிறது. இதைத்தான் ஆண்டவர் வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனா அவர் இதற்காக உண்மையிலும் நன்மையிலும் நிலைத்திருந்தார். வெறுப்பவர்கள் வெறுக்கட்டும், ஆனா எல்லாத்தையும் தாங்கி அவர் செயல்படுவதை உண்மைக்கு சான்று பகர்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீதிமொழி 13:5 சொல்லுகிறார், நல்லவர் பொய்யுரையரை வெறுப்போர் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு இந்த வெறுப்பு சில நேரங்களில் நன்மையும் உருவாக்குறது. அவங்க என்ன வெறுக்கிறாங்கன்னா நீங்க தாழ்ந்து போயிட்டீங்கன்னா நீங்க விழுந்து போகிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம், தீண்டாமையின் மீது பெரியார் கொண்ட வெறுப்பினால் தான் மூட பழக்கங்கள் ஒழிக்கப்பட்டது. துன்பத்தின் மீதும் நோயின் மீதும் அன்னை தெரசா வெறுப்பு கொண்டதால் தான் உலக அன்னையாகவும் நோயாளிகளை தேடி செல்கின்ற ஒரு அன்னையாக அவள் திகழுகின்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் இருள் மீது கொண்ட வெறுப்பினால் தான் மின்விளக்கு தோன்றியது. எனவே இறைவனோடு இருவோம், வெறுப்பவர்களுக்காக ஜெபிப்போம், வெறுப்பவர்களையும் ஆசீர்வதிப்போம். உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், வெறுக்காமல் உண்மையுள்ள நிலையிலே வாழுங்கள். இறை ஆசீர் உங்களோடு. பிரைஸ் தி லார்ட்.